இப்போ முதுகு வலிக்குது, டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணா நமக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும்? என்ன பண்ணா இது திரும்பி வராம இருக்கும்? அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சௌந்தர், கன்சல்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், டி நகர், சென்னை. இப்போ முதுகு வலிக்குதுன்னா ஒரு 30 to 50 இயர்ஸ் ஓல்டு பீப்பிளில் மோஸ்ட்டாக இது வந்து டிஸ்க் ப்ராப்ளமாக தான் இருக்கும். இல்லை ஒரு மசில் ஏக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மயால்ஜியாவாக இருக்கலாம். இப்போது இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நீங்கள் வந்து பதட்டப்படக்கூடாது. அதுக்கப்புறம் இது வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்னு பார்க்கணும். அப்டமன் சைஸ் வந்து பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வெயிட் ஜாஸ்தியாக இருந்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியை பண்ணணும். ரெண்டாவது சிட்டிங் போஸ்டர். நம்ம உட்காரும் போது நம்ம முதுகுக்கும் சேருக்கும் நல்ல கேப் இருக்கக்கூடாது, நல்லா ஒட்டி உட்காரணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதாவது லம்பார் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேக் வந்து நல்லா பின்பக்கம் நல்லா வளையிற மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணால் அந்த பின்னாடி உள்ள மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த வலி உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நிற்கவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது. நீங்கள் உங்களோட வேலை வந்து ரொம்ப நேரம் உட்கார மாதிரி வேலையாக இருந்தது அப்படின்னா ஒரு 1 hour ஒன்ஸ் இல்லை ஒரு 45 minutes ஒன்ஸ் நீங்கள் எந்திரிச்சு ஒரு 1 minute இல்லை ஒரு 30 seconds நின்றுட்டு அதுக்கப்புறமேட்டு உட்காரணும். அதுக்கப்புறம் எர்கோனாமிக்ஸ். நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸில் எர்கோனாமிக்ஸ் கடைப்பிடிக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நம்ம அண்ட் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இந்த மானிட்டர் ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கணும். முன்னாடி குனிகிறத அவாய்ட் பண்ணணும். அப்படியே முன்னாடி குனிஞ்சாலும் நீ அண்ட் ஹிப்ஸ் ரெண்டையும் மடக்கி தான் குனியணும். நீங்கள் முட்டியை, அதாவது நீ ஜாயிண்ட்டை நேராக வச்சுக்கிட்டு குனியக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள் நம்ம திரும்பி வைக்கிறோம் அப்படின்னா உடம்பே திரும்பணும். நீங்கள் உங்கள் பேக் மட்டும், அந்த லம்பார் ஸ்பைன் மட்டும் திரும்பி வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா த ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இன் தி லம்பார் intervertebral joints are more and it will aggravate the disc problem. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் இனிஷியலாக ஏர்லி பேக் பெயின்லேருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம். தேங்க்யூ.